பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நாங்கள் நைட்டு வந்துட்டு எல்லா பாட்டிலும் தேடி பார்த்துருக்குறோம். மணி இன்னும் இல்லை மணி எல்லா பாட்டிலும் இந்த பவரெல்லாம் நைட்டு மணி இன்னும் ஹைட் ஏறல மணி ஹைட் ஏறல. நான் இழுக்கிறேன். ஹைட் ஏறாத காரணத்தினால இதிலே இருந்த பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து பாதனா அவசரமாக கழட்டிட்டோம். ஆனால் நாங்கள் ப்ராப்ளம் ஆகிருக்க ஒரு இடத்துல நாங்கள் தேண்டி இருக்கோம் ஒரு இடத்துல. ஏன்னா ப்ராப்ளம் வந்து முன்னாடி ஆகிட்டு இருக்குது. படுபாவிங்க இந்த ஸ்டேவை கட் பண்ணி போகிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஃபைபர் இருக்குது, ஃபைபரோட இந்த ஸ்டே இருக்குது, அவங்க கூட நாசனமாக போகட்டும். இந்த ஸ்டே எடுக்கிறதுக்கு இந்த பக்கம் இருக்கிற சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வயிறையும் சேர்த்து கட் பண்ணிடுறாங்க. எவ்வளோ நாங்கள் நொந்துருக்குறோம். எலி ஒரு பக்கம், எறும்பு ஒரு பக்கம், டிராக்டர்கார ஒரு பக்கம், ஜேசிபிக்கார ஒரு பக்கம், இத்தனை ஒரு கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு சில பேர் ஒரு அல்ப ஆசத்துக்காக, ஆனால் இந்த ஸ்டே எடுத்துன்னு போகிறதுக்காக எங்களை வயிறையும் சேர்த்து கட் பண்ணிடுறாங்க. அது அந்த இடத்துல பார்த்து அப்படியே ஈரக்குரலெல்லாம் கசங்கும். ஏன்னா ஃபைபராக அவங்களுக்கு தெரிதல இதை கட் பண்ணிட்டு போனால் எவ்வளோ கஷ்டம் இருக்கான்னு தெரிதல. ஆனால் எங்கள் வயிற்றுச்சல் மட்டும் சும்மா ஓடுறதில்ல. நேற்று நைட்டு ஏன்னா நிஜமாக சொல்கிறேன், எங்களுக்கு கேபிள் லைன் ஓடலான ஒரு மன உளைச்சலாக இருக்கும். நைட்டெல்லாம் எங்களுக்கு அதே மன உளைச்சலாக இருக்கும். பாருங்கள், இந்த ஆப்ரேட்டர் நான் நைட்டு வெறுத்துட்டேன் நான் கேபிள்ன்றேன். ஏன்னா ஒரு மனுஷன் எவ்வளோன்ட்டு ஒரு தொழிலை எவ்வளோன்ட்டு ஒரு சமாளிச்சிக்க முடியும். நாங்கள் எவ்வளோன்ட்டு நாங்கள் இரவு பகலும் பார்த்தா கூட இந்த அளவுக்கு அடி மேலே அடி விழுந்துட்டு இருந்தால் எப்படியாப்பட்டவனுக்கு கொஞ்சம் மன உளைச்சலாக தான் இருக்கும். பாரு, அவன் டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மணி ஆகிட்டு இருக்குது. சாப்பிட்றான்னா அங்கே முன்னாடி ரெடி பண்ணிவிட்டு மிஷின்காரன் வந்துட்டு காலைல 6 மணிக்கெல்லாம் வந்திருக்கிறான். சாப்பிட்லன்னா நான் இன்னும் பல் கூட தேய்க்கலான்ட்டு பாரு. உண்மையில் சொல்கிற ஒரு இதுக்காக சொல்ல இப்போவே வேப்பாங்குச்சி எடுத்துகிட்டு இருக்கான் பல் தேய்க்கிறதுக்கு. ஏன்னா நைட்டு நாங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்கள் நைட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவில் நாங்கள் இதெல்லாம் கழட்டி விட்டு முன்னே ஏதோ பிரச்சனை ஆகிட்டு இருக்குது, கோர் எங்கோ பாட்டில் தொங்கிட்டு இருக்குது அன்ட்டு அந்த இருட்டிலே பார்த்தீங்கன்னா அந்த இருட்டில் தெலுங்கில் கூட பேசிட்டு போயிருப்பேன். என்லைனில் கூட இது மாதிரி பண்ணலான்ட்டு. ஏன்னா அந்த ஒரு அவசரத்தில் கஸ்டமர் படம் பார்க்கணும். ஏன்னா அதே ஃபோன் டார்ச்சர் அது வர்றதில்ல. எங்களுக்கு பாம்பு இருக்கா, புழு இருக்கா, கீழே காஜா இந்த மாதிரி பாட்டில் இருக்கா, எதுவுமே பார்க்க மாட்டோம். பார்வையெல்லாம் வயிறு மேலே தான் இருக்கும். வயிறு என்ன இருக்குது, எப்படியா இருக்குது, ஐயோ எங்கே கோர் கட் ஆகிட்டு இருக்குது, சப்போஸ் யாராவது வயிறு கட் பண்ணிட்டு போயிட்டாங்களோ என்ட்டு இதே இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த பாட்டில் எங்கே கோர் கட் ஆகிடுச்சு. ஆனால் கோர் கட் ஆகிருக்கு, சப்போஸ் ஏதாவது ஆயிருக்கானா மிஷினுக்காரனை கூப்பிட்டு ஏதோ பண்ணிடலான்ட்டு அவசரமாக பண்ணோம். இந்த மாதிரியெல்லாம் இருக்குது தொழில். இவ்வளோ சூழ்நிலை, இவ்வளோ ஒரு பிரச்சனையெல்லாம் இருக்குது. ஏன்னா அதனால தான் நாங்கள் சில நேரத்தில் பேக்கேஜ் இப்படியெல்லாம் இருக்கிறதுனால ஏதோ ஒரு வருமானம் வந்தால் பரவாயில்லை. இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து வேலை பண்ணலான்னு நினைக்கலாம். அதில் வருமானம் கம்மியாக இருக்கும்போது வேலை செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதில்ல. உண்மையில் சொல்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதில்ல. ஏன்னா நம்ம செய்கிற தகுந்த கூலி வந்தால் ஏதோ சொல்லலாம். நன்றி, வணக்கம். இன்றைக்கி தேதி 27 இன்னொராவது மாதம் 2024. வருஷம் முடிகிறதுக்கு இன்னொரு மாதத்து மேலே 3 நாள் இருக்குது. ஆனால் இந்த கடைசி மாதத்தில் அதாவது 11வது மாதத்தில் ரொம்ப எங்களுக்கு மன வளைச்சலாக இருக்குது. ரொம்ப வேலையும் கொடுத்துருக்கேன்னு சொல்லிக்க விரும்புகிறேன்.